our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் ஏசாயா 43 அதிகாரம் 19 வசனம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். தேவன் உங்களுக்கு வனாந்தரத்தில் வழியையும் அவாந்தர வெளியில் ஆறுகளையும் உண்டாக்குகிறார். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. கர்த்தர், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்று கூறுகிறார். வனாந்தரம் என்பது தண்ணீரற்ற இடம், நிழல்களற்ற வெப்பமான பகுதி, எந்த மேன்மையும் எந்த ஆசிர்வாதமும் இல்லாத கடினமான பாதை. ஆகவேதான் வனாந்தரமான பாதை என்பது எல்லாராலும் கைவிடப்பட்ட வாழ்க்கையின் அனுபவத்தையும் தனிமையின் சோகத்தையும் கண்ணீரின் பாதையையும் குறிப்பிடுவதாய் இருக்கிறது. ஒரு நாள் ஆகார் சாராளுடைய கொடுமை தாங்க முடியாமல் சூர் வனாந்தரத்திலே துயரத்தோடு நடக்க வேண்டியதாயிற்று. கர்த்தரோ வனாந்தர பாதையிலே அவளை சந்தித்து ஆட்சி தேற்றும்படி சித்தங்கொண்டார். அவள் ஒரு அடிமை பெண்தானே என்று கர்த்தர் புறக்கணித்து விடவில்லை. அவளையும் அவளுடைய சந்ததியையும் ஆசீர்வதித்தார். இருளுக்குள் இருந்த அவளை கர்த்தரின் சந்திப்பு பெரிய வெளிச்சத்துக்குள் கொண்டு வந்தது. கர்த்தர் வனாந்தரத்தில் வழிகளை உண்டாக்குகிறவர். மோசேயை பாருங்கள். அவர் பார்வோனுடைய அரண்மனையிலே சீரும் சிறப்புமாய் வாழ்ந்தவர். இராணுவ பயிற்சியும் வில் வித்தையும் வாள் வித்தையும் கற்றவர். அந்தோ பரிதாபம்! தேசத்தை அரசாள வேண்டிய அவருடைய கைகள் ஆடுகளை மேய்க்கும் கோலை ஏந்த வேண்டியதாயிற்று. ஓரே பர்வதத்திற்கு ஆடுகளை மேய்த்து கொண்டு வந்த போது கர்த்தர் அவரை சந்திக்க சித்தமானார். அந்த வனாந்தரத்திலே அவனுக்கு ஒரு வழி உண்டாயிற்று. இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி செல்லுகிற பெரிய பொறுப்பை கர்த்தர் அவரது கைகளிலே கொடுத்தார். வேதம் சொல்லுகிறது, பாழான நிலத்திலும் ஊலையிடுதலுள்ள வெறுமையான அவாந்தர வெளியிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார். அவனை நடத்தினார், அவனை உணர்த்தினார், அவனை தமது கண்மணியை போல காத்தருளினார். அந்த கர்த்தர் உங்களுடைய வனாந்தர வாழ்க்கையை ஆசீர்வாதமான நீரூற்றாக்குவார். இஸ்ரவேல் ஜனங்கள் மோசேயின் தலைமையிலே வனாந்தரத்தில் வழிநடந்து வருவதை பீலேயாம் கண்டான். கர்த்தர் அவர்கள் மத்தியிலே வாசம் பண்ணினதை கண்டான். ஆசரிப்பு கூடாரத்தின் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் கர்த்தர் எழுந்தருளியிருந்தார். பீலேயாம் அதை கண்டு மிகவும் ஆச்சரியப்பட்டு, யாக்கோபே, உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே, உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள் என்று பிரமித்தான். மட்டுமல்ல, வனாந்தரத்தில் உள்ள அந்த இஸ்ரவேல் ஜனங்களின் வாசஸ்தலங்கள் பரவி போகிற ஆறுகளைப் போலவும் நதியோரத்தில் உள்ள தோட்டங்களைப் போலவும் கர்த்தர் நாட்டின சந்தன மரங்களைப் போலவும் தண்ணீர் அருகே உள்ள கேதுரு விருட்சங்களைப் போலவும் இருக்கிறது என்று தீர்க்க தரிசனம் உரைத்தார். பிரியமானவர்களே, நீங்கள் இருக்கும் இடம் வனாந்தரமாயினும் அதிலேயும் உங்களுக்கு கர்த்தர் வழிகளையும் ஆறுகளையும் ஏற்படுத்தி தருவார். எனக்கு ஒரு பாதை திறக்காதா? எனக்கு ஒரு வழி பிறக்காதா? எனக்கு ஒரு நன்மையான காரியம் நடக்காதா? என் குடும்பத்தை கர்த்தர் மேன்மைப்படுத்தி உயர்த்த மாட்டாரா என்றெல்லாம் பல கேள்விகளோடு நீங்கள் இருக்கக்கூடும். நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளிகளில் ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்பதே கர்த்தரின் வாக்குதத்தமாகும். மனித முயற்சிகளால் பல பாதைகள் உங்களுக்கு மூடப்படலாம், வாசல்கள் அடைக்கப்படலாம், முன்னேற்றத்துக்கு விரோதமான முட்டுக்கட்டைகள் கொண்டு வரப்படலாம். எரிகோ அலங்கத்தில் இருந்தது போன்ற
போன்ற வெண்கல கதவுகளும் இரும்பு தாழ்பால்களும் உங்களுக்கு சவால் விடலாம். அந்த சூழ்நிலைகளில் கர்த்தரை நோக்கி பாருங்கள். எந்த இடத்திலே வழி திறக்காது என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ அதே இடத்திலேயே கர்த்தர் உங்களுக்கு வழியை திறக்கச் செய்வார். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வெளியே வந்தபோது சிவந்த சமுத்திரத்தை கடந்து போக முடியாமல் திகைத்து நின்று விட்டார்கள். பின்னாலோ துரத்தி வருகிற எகிப்தின் இராணுவம், இரண்டு பக்கங்களிலுமோ பெரிய மலைகள். எகிப்தியரின் கையிலே விழுந்து மடிவதா அல்லது சிவந்த சமுத்திரத்தில் அமிழ்ந்து இறப்பதா என்று தெரியாமல் அங்கலாய்த்தார்கள். ஆனால் கர்த்தரோ வனாந்தரத்திலே வழியை உண்டாக்குகிறவர். அவர் மோசேயை பார்த்து, உன் கோலை சிவந்த சமுத்திரத்துக்கு நேராக நீட்டு என்று சொன்னார். நீட்டிய போது சிவந்த சமுத்திரம் இரண்டாய் பிரிந்து வழி உண்டானது. அதுபோலவே யோர்தான் நதிக்கரையிலே அதன் வெள்ளத்தை பார்த்து இஸ்ரவேலர் பயந்தார்கள். அறுப்பு காலம் முடியும் வரைக்கும் யோர்தானில் பெருவெள்ளங்கள் ஓடிக்கொண்டே இருக்கும். எப்படி இந்த பெருவெள்ளத்தை கடப்பது? எப்படி வழி உண்டாகும்? ஆம், உடன்படிக்கை பெட்டியை சுமந்த ஆசாரியர்கள் யோர்தான் நதியிலே கால் வைத்த போது அது இரண்டாய் பிரிந்து வழி உண்டானது. கர்த்தர் உங்களுக்காக வழியை திறக்க நினைக்கும் போது அதை யாராலும் தடுக்கவே முடியாது. அவர் வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறிக்கிறவர். அவரே தடைகளை நீக்கி போடுகிறவர், உங்களுக்கு முன் செல்லுகிறவர். ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை அக்கினி சூளையிலே தூக்கி போட்டார்கள். அங்கேயும் கர்த்தர் வழி உண்டாக்குவாரோ? ஆம், அந்த சூளையில் பற்றி பிரகாசித்துக் கொண்டிருந்த அக்கினியின் மத்தியிலும் கர்த்தரே இறங்கி உலாவி அவர்களுக்கு வழி உண்டாக்கினார். அவர்கள் மகிழ்ச்சியோடு சூளையில் உலாவி வந்தார்கள். கர்த்தர் அக்கினியின் உக்கிரத்தை அவித்தார். ராஜாவின் உள்ளத்தில் பேசி உயர்ந்த நிலைமைக்கு கொண்டு போனார். கர்த்தர் வனாந்தரத்தில் வழிகளையும் அவாந்தர வெளியில் ஆறுகளையும் உண்டாக்குகிறவர். பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் செழிப்பாய் மாற்றுவார். கர்த்தர் புதிய வாசலை திறந்தருளுவார், ஒருவனும் அதை பூட்ட மாட்டாது. தேவன் உங்களுக்கு வனாந்தரத்தில் வழியையும் அவாந்தர வெளியில் ஆறுகளையும் உண்டாக்குகிறார். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. இயேசுவே உங்கள் வாழ்வின் வழியாக இருப்பாராக. அவர் உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தின் ஆறுகளை உண்டாக்குவார். இனி நீங்கள் ஒருபோதும் அவாந்தர வெளியாக இருக்கப் போவதில்லை. ஜெபம். கர்த்தராகிய இயேசுவே, நீர் அருளியுள்ள அருமையான வாக்குதத்தத்திற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் என் வாழ்வில் எல்லாவற்றையும் புதிதாக்குவீர் என்று முழு இருதயத்தோடு விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே, என் வாழ்விலுள்ள குறைவுகள் யாவற்றையும் அகற்றும். நீரே என் கரங்களை பிடித்து கொள்ளும். நீரே எனக்கு வழியாக இருப்பீராக. நான் உம்முடைய பாதையில் நடக்கும்போது உம்முடைய கிருபை என் வாழ்வில் நிரம்பி வழியட்டும். என் வாழ்வில் இனி அவாந்தர வெளிகளே காணப்படக்கூடாது. நான் உம்மை மட்டுமே நோக்கி பார்த்து உம்முடைய ஆசீர்வாதங்களை மிகுதியாக பெற்றுக்கொள்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.